உலகர் அனைவருக்கும் பெருங்கானவான் கார்த்தியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த காணொலியில் நாம் CFOP பிகினர் மெத்தட் கற்றுக்கிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது OLLோட ப்ராக்டிஸ் மோட். இது ஊரில் நீங்கள் பார்த்த ப்ராக்டிஸ் மோடெலாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த OLLோட ப்ராக்டிஸ் மோட் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? இந்த வித்தியாசத்தை பற்றி நான் ரொம்பலாம் விளக்க போகிறதில்ல. சரி, வாங்க நாம் நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நீங்கள் தனியாக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி வரிசையாக பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம். இப்போ நாம் OLLோட ப்ராக்டிஸ் மோடுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம CFOP பிகினர் மெத்தட் கற்றுட்டுருக்கிறதுனால இது நம்ம டூலுக்கு OLLாக கற்றுக்க போகிறோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். இந்த டூலுக்கு OLL ஃபஸ்ட் லுக் OLLோட ப்ராக்டிஸை இப்போ பார்ப்போம். அடுத்து உடனே நம்ம செகண்ட் லுக்கோட ப்ராக்டிஸை பார்ப்போம். சரிங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட் லுக் ரொம்ப எளிமையானது தான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கற்றுருப்பீங்க. அதில் சும்மா ஒரு 2 உதாரணம் மட்டும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம செகண்ட் லுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 4 HPஸை கொண்டு வர்றது தான் கேமு. அதில் எதுவுமே சேராமல் இருக்கிற இடத்துல இருந்து எப்படி நம்ம 4மே கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 2மே ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் லேர்னிங் மோடில் நிறையா தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம ப்ராக்டிஸை ஆரம்பிக்கலாம். சரி, இப்படி இருந்துச்சுன்னா நான் பொசிஷன் எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் டைரெக்டாக ஃபார்முலா போட வேண்டியதான். ஓகே, நம்ம ஃபார்முலா போடலாங்களா? FRUBI அவ்வளோதான். அடுத்து இப்போ நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், இப்போ நான் உங்களுக்கு ட்ரிக்கோடையே நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா என்ன மாதிரி தான் நீங்களும் கற்றுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு இப்போ நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஸ்மால் F ஃபார்முலாவுக்கு போடுவோம். ஓகேங்களா? எப்படி இந்த 2யுமே திரும்ப போகிறோம். லோவர் கேஸ் F, ஸ்மால் F, அப்புறம் RURI அப்படியே ஸ்மால் F டேஷ். இப்போ பார்த்தீங்களா நமக்கு ப்ளஸ் வந்துடுச்சு. சரிங்களா? இது ஒரு உதாரணம். அடுத்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இந்த ஸ்மால் F இதை பற்றி தெரியலனா நீங்கள் முன்னாடி இருக்க OLL ஃபஸ்ட் லுக்கோட வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி எம்டியாக இருந்துச்சுன்னா FRURIUIFI. ஓகேங்களா? இப்போ இப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நாம் ஸ்மால் F போட்டு ஆரம்பிப்போம். போட்டால் நம்மளுக்கு டைரெக்டாக ப்ளஸ் வந்துடும். உங்களுக்கு இல்லை எனக்கு பழசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இது சொல்லித்தர போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போ கேபிட்டல் F தான் பயன்படுத்த போகிறோம். FRURIUIFI. இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது நம்ம மைனஸ் போடுற மாதிரி, அதாவது இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃபார்முலா போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ போடுங்க FRURIUIFI. அவ்வளோதான். பார்த்தீங்களா? ப்ளஸ் வந்துடுச்சு. சரிங்க, அவ்வளோதான். இந்த ஃபஸ்ட் லுக்கு OLL இன்னும் ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. அடுத்து செகண்ட் லுக்கில் தான் எல்லா ட்ரிக்குமே இருக்குது. சரி, வாங்க நம்ம செகண்ட் லுக் OLL கற்றுக்கலாம். சரிங்க, இப்போ நாம் செகண்ட் லுக் OLLோட ப்ராக்டிஸ் மோடுக்கு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ப்ளஸ் போட்டு முடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நாம் மேலே இந்த மாதிரி எல்லாம் ஒரே கலராக கொண்டு வரணும். இதுதான் OLLோட மற்ற விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி போடுறோம். இது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் இப்படி ஒரே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அடுத்து இந்த மஞ்சள் ஃபுல்லாக கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இதுதான் நம்ம 7 விதமான அல்காரிதம்ஸு போன இதில் ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதில் அதை எப்படி பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் பார்த்தோன்னே ஓகே இதை ஆன்டிஸ்னு முடிவு பண்ணிட்டு உடனே நான் ஃபார்முலா போடுறேன்.
ஃபார்முலா போடுறேன், எனக்கு சேர்ந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நான் எப்படி பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சி டக்குன்னு ஃபார்முலா போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் நீங்கள் பயிற்சி பண்ணணும், ப்ராக்டிஸ். சரிங்களா? பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இதை எப்படி பெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டது ஆன்டி ஜூனு. ஆனால் இப்போ வந்துருக்கிறது ஜூனு. இது தாங்க ட்ரிக்கு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபார்முலாவில் படத்தில் காட்டியுள்ளபடி குறிப்பெடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓன் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணி 1 டைம் 2 டைமு இல்லை ஜூனுக்குன்னா ஆன்டி ஜூனுக்குன்னா ஜூன் இப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். இப்போ முதல்ல நாம் ஜூனுக்கான வேலையை பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன இது வந்து ஜூனுக்கான ஃபார்முலா. எனக்கு ஜூன் வந்து ஃபார்முலா தெரியும். RU2RI இப்படி நான் போட்டுருவேன். பட் மறுபடியும் எனக்கு அதே மாதிரி அமைஞ்சால் தான் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது எப்போ நான் வந்து ப்ளஸ் போடும்போது அது அமையுமோ யாருக்கு தெரியும்? இதுதான் எல்லாம் எனக்கு தோன்ற கேள்வி. அதை நான் பார்க்கும்போது தான் தெரியுது. நான் திடீர்னு ஒரு நாள் ஆன்டி ஜூன் போட்டேன். ஓகேங்களா? அப்போ போடும்போது பார்த்தா கரெக்டாக வந்து ஜூன் நின்றுச்சு. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்படின்னா ஒன்று மூலிமா இன்னொன்று கொண்டு வர முடியும். ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் எங்கேயோ கனெக்டிங் இருக்குது. 2 டைம் 3 டைம் போடும்போது இப்படி கனெக்டிங் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போடும்போது என்ன ஆகுதுன்னா தானாக அந்த ஃபார்முலா நல்லா மனசுக்குள்ளே மனப்பாடம் ஆயிரம் செஞ்சுடுது. அதே சமயம் அந்த கலரும் நமக்கு உள்ளே இறங்கிடுது. ஓகேங்களா? இப்போது நான் வந்து மறுபடியும் ஜூனை கொண்டு வர போகிறேன். அது எப்படி கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறது அந்த ஓனில் என்ன எழுதியிருக்கு? ஜூனுக்கு ஆன்டி ஜூன் எழுதியிருக்குதா? இப்போ நான் வந்து ஆன்டி ஜூன் போட போகிறேன். RIUI மறுபடியும் RIU2 மறுபடியும் R. இப்போ பாருங்கள், எனக்கு ஜூன் கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும். சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் இப்போ பாருங்கள், எனக்கு ஆன்டி ஜூனை மனப்பட ஆரம்பிச்சிடும், ஜூனை மனப்பட ஆரம்பிச்சிடும். இப்போது மறுபடியும் போகிறோம் பாருங்கள் ஃபார்முலா. RU2RI ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கு. நம்மளை ஒன்றும் இல்லை, இதோட தலைகீழ அதை போட்டு அது வரும், அது போட்டு இது வரும்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடியுது. ஆக்சுவலாக அந்த ஜூன் ஆன்டி ஜூன் மட்டும்தான் தலைகீழாக வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் 1 டைம் இதுலேயே வந்துடுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆன்டி ஜூன் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்க்கலாம். ஆன்டி ஜூனுக்கு ஜூன் போட்டால் போதும் ஆன்டி ஜூன் வந்துட்டு பாருங்கள் R. இப்போ நான் போட்டது ஜூன் ஃபார்முலா. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டி ஜூன் வந்திருக்கும். இங்கே வந்து ஆன்டி ஜூனு, இங்கே வந்தால் ஜூன் நமக்கு தெரியும். ஸோ இது ஆன்டி ஜூன் இல்லையா? அவ்வளோதாங்க. இப்போ ஆன்டி ஜூன் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஆன்டி ஜூனை கொண்டு வந்துட்டு இது இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஏற்றி கொண்டு வந்து அவ்வளோதாங்க. இதே தான் ஜூன் ஆன்டி ஜூனுக்கான பயிற்சி. ஆக்சுவலாக நான் வந்து அடுத்து உங்களுக்கு எந்த பயிற்சியுமே நான் சொல்லித்தர போகிறது இல்லை. அதாவது இந்த ப்ராக்டிஸ் மோடில் உண்மையில் உங்களுக்கு தேவையான நான் சொல்லித்தரேன். பட் உங்களுக்கு இதுவே போதும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா டேபிளில் தெளிவாக கொடுத்துட்டேன். ஜூனுக்கு ஆன்டி ஜூன் போடணும், ஆன்டி ஜூனுக்கு ஜூன் போடணும். அதே மாதிரி இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். உதாரணமாக இந்த கார் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று சேர்த்திட்டு 1 டைம் அதே கார் ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதே தான். ஏன்னா நான் இது மறுபடியும் ரொம்ப டைமிங் இழுக்க விரும்பலை. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கார் மட்டும் உதாரணம் போட்டு காமிக்கிறேன். மற்ற எல்லா ஃபார்முலாவுக்கும் அதே தான். பொசிஷன் இதெல்லாம் வச்சு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுங்க. அவ்வளோதான். ஓகே, ஏன்னா நீங்கள் என் ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்களே பண்ணணும். அதுதான் என்னோடய ஆசையம். ஓகே, இப்போ பாருங்கள் எஃப். இப்போ நான் வந்து கார் போடுறேன். எஃப் RURIUI F டேஷ். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கார் என்ன பண்ணுவோம், இங்கேயும் ஆப்போசிட் இருக்கும், இங்கே ஆப்போசிட் இருக்கும். வந்துடுச்சுங்களா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபார்முலாவும். நீங்கள் ஆக்சுவலாக என்ன இது நீங்கள் ஒன்று போட்டு முடிக்கும் போது அந்த ஓனில் இருக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வரும். அதை பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் மோடில் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக PLL காத்திருக்கு. அந்த PLL
முடிச்சிங்கன்னா நீங்கள் நம்ம CFOP பிகினர் மெத்தட் முடிக்கிறீங்க. அதுக்கடுத்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கான வேலைகளை பார்க்கலாம். ரொம்ப நன்றி. சரிங்க, இப்போ நீங்கள் என்னோடய அனுபவத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் இதை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி களை இறங்கினீங்கன்னா உங்களுக்கு இதே அனுபவம் தான் ஏற்படும். சரிங்களா? அதனால் நீங்கள் நான் ஒன்றும் வித்தியாசமாக பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதை எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுதானா அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அந்த விஷயம். சரி, நாம் அடுத்து பார்த்தீங்கன்னா PLL கற்றுக்க போகிறோம். சரிங்களா? இந்த PLL நீங்கள் கற்று முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கியூபை பற்றின ஒரு புதுவித தெளிவே கிடச்சிடும். ஓகேங்களா? இந்த புதுவித தெளிவு எப்படின்னா, ஏன்னா நீங்கள் முழு கியூபையுமே சேர்த்து முடிக்க போகிறீங்க. PLLக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வித்தியாசமான முறையில் கையாண்டுருக்கிறோம். ஒன்றுமே வந்து உங்களுக்கு இந்த கியூபில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? நான் ரொம்ப முக்கப்போட விரும்பல. அதனால் அடுத்த காணொலியில் PLL உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக காத்திருக்கேன். வாங்க. உலகர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் காணொலியோட இறுதிக்கு வந்துட்டோம். இதில் சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உறுதி பண்ண ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொருவரோட கருத்தையும் படிக்கிறதுக்காக நான் காத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சுது, என்ன புரிஞ்சுது, ரொம்பவும் பிடிச்சிருந்ததா, இது எல்லாம் கண்டிப்பாக எழுதுங்க. அது நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை இன்னும் முன்னேற்றுறதுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஆகையால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ்லையாவது இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் இருக்குது, அதையும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரூபிக்ஸ் கியூப் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒருத்தராக இருக்கீங்களா? அப்படின்னா நம்ம ரூபிக்ஸ் கியூப் இன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் அதுக்கு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் இமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறு காலை 5 மணிக்கும் உங்களுக்காக ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமான ஒரு காணொலி காத்திருக்கும் அப்படிங்கிறத அன்போடு சொல்லிக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோக்களை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ரூபிக்ஸ் கியூப் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றுத்தரும் அப்படின்னு நம்புகிறேன். ஆகையால் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.